எல்லாரும் கேட்கலாம், அப்போ ஒரு பையனுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு மாதிரி கன்சர்ன்டு ஃபேக்டரும் இருக்காதா அப்படின்னு சொல்லி. பட் என்ன இருந்தாலும் ஒரு பெண் அதை தாண்டி தன்னுடைய மனைவி, இது அகெயின் ஃபேமிலி இஷ்யூ. என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது விஷ்ணு சொன்னது இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு தான் உள்ளே போனோம் அப்படிங்கிற மாதிரியும். இன்னொன்று விஷ்ணு ரொம்ப தவறாக எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஃப்ளர்ட் தானே பண்ணேன், திரும்ப நான் என்ன ரேப்பாக பண்ணிட்டேன், இன்னொன்று கன்சென்ட்டோட தான் பேசணும், அந்த பொண்ணு ஏன் பேசினா ஹார்ட் பொண்ணு ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. திரும்ப ஒரு விஷயம் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, எஸ் கேர்ள்ஸ் ஹேவ் டு பி லைக் சேஃப். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் விஷ்ணு இப்படியெல்லாம் பேசியும் கண்டினியூஸாக பேசியிருந்தா அது தப்பு. அது நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நியாயப்படுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை அண்ணா நான் உங்கள் தங்கச்சின்னு போட்டு அதுக்கப்புறமும் கான் சி யூ எஸ் தங்கச்சின்னு போட்டது அது எந்த வகையில்? ஓகே, ஏன்னா இப்போ ஒரு காமன் கேர்ளுக்கு ஒரு காமன் பாய்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும் அந்த இடத்துல. இன்ஃப்ளூயன்சரே நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல. தட் டு மோர் தென் an இன்ஃப்ளூயன்சர் தன்னுடைய பிரதரோட ஃப்ரெண்டு அப்படின்னும் போது அந்த அண்ணா அந்த ஒரு விஷயம் வந்து நேச்சுரலாகவே அந்த ஒரு கனெக்ட் அந்த இடத்துல வந்து வந்துடும். ஓகே, ஏன்னா இதே வந்துட்டு அந்த பெண் யாருன்னே தெரியாத ஒரு இன்ஸ்டா பர்சன், யாருன்னே தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் இந்த மாதிரி பேசியிருந்தா ஓகே. இந்த இடத்துல பேஸாகவே அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அண்ணாவோட ஃப்ரெண்டு அண்ணா தான் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதெல்லாம் தாண்டி போய் அந்த பொண்ணு பேசும்போது விஷ்ணு அந்த இடத்துல பேசுகிற விஷயங்கள், ஆமாம் ஃப்ளர்ட் பண்ண, ஆமாம் சரி ஃப்ளர்ட் பண்ணிங்க, வேறு ஏதாவது தாண்டி போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் போய் அந்த பொண்ணு கூப்பிட்டா கூட நான் போய் இருப்பேன் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். நாங்கள் 2 பேரும் ஒன்றா போனப்போ அஷ்மிதாவுக்கு தெரிஞ்சே நான் வேறு ஒரு பொண்ணு கூட போய் இருந்தேன்னு சொன்னதாக இருக்கட்டும். இதெல்லாம் எப்படி ஒரு தப்பான எக்ஸாம்பிள் செட்டிங் தானே டு த சொசைட்டி. இன்ஃப்ளூயன்சர்ன்ற வேர்டுக்கே இங்கே எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடுறாங்க. நான் போய் இருப்பேன், ஆமாங்க நான் வைப்பேன் போவேன்னும் போது இது பார்க்குற பீப்புளுக்கு எப்படி ஆகும்? நாளைக்கு சான்சஸ் ஆர் தேர் தட் பர்டிகுலர் மென் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கூட ஒரு ப்ரெஷர் போடலாம். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒத்துக்கோ, இதுதான் கல்ச்சர் போல அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே போடலாம் இல்லையா? ஸோ விஷ்ணு எப்படி அரெஸ்டாக போகிறாருன்ற ஒரு விஷயம் இருந்தது. கடைசியில் இதில் அரெஸ்ட் பண்ணிட்டார். என்ன இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதே விஷ்ணு இவ்வளோ அலிகேஷன் சொல்கிறாருல, ஏன் அஷ்மிதா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல?